மாலை நேரம். சூரியன் மறையும் நேரத்தில் 2 தேவதூதர்கள் சோதோம் நகரத்திற்குள் வந்தார்கள். நகர வாசலில் லோத் அமர்ந்திருந்தார். அவர் அவர்களை கண்டவுடன் எழுந்து முகம் தரையில் பணிந்து வணங்கினார். அவர் சொன்னார், என் ஆண்டவர்களே, தயவு செய்து உங்கள் அடியாரின் வீட்டிற்கு வாருங்கள். இரவு தங்கி உங்கள் கால்களை கழுவிக் கொள்ளுங்கள். காலை எழுந்து உங்கள் வழியில் செல்லலாம். அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நாங்கள் தெருவிலே தங்குவோம். ஆனால் லோத் மிகவும் வற்புறுத்தினார். அவர்கள் அவர் வீட்டுக்குள் சென்றார்கள். அவர் அவர்களுக்கு விருந்தினை ஆயத்தப்படுத்தி புளியாத அப்பங்களை சுட்டு கொடுத்தார். அவர்கள் உண்டார்கள். இரவு நேரமாகி கொண்டிருந்தது. ஆனால் நகரம் தூங்கவில்லை. சோதோம் நகரத்தின் ஆண்கள், இளையோரும் முதியோரும் அனைவரும் லோத்தின் வீட்டை சூழ்ந்தார்கள். அவர்கள் கூப்பிட்டார்கள், இந்த இரவு உன்னிடம் வந்தவர்கள் எங்கே? அவர்களை வெளியே கொண்டு வா. லோத் வெளியே வந்து கதவை மூடி நின்றார். அவர் கேட்டார், சகோதரர்களே, தயவு செய்து இந்த தீமையை செய்யாதீர்கள். ஆனால் அவர்கள் மேலும் வன்முறையாய் நடந்தார்கள். அவர்கள் கதவை உடைக்க முயன்றார்கள். அப்பொழுது அந்த தேவதூதர்கள் லோத்தை உள்ளே இழுத்து கதவை மூடினார்கள். வாசலில் நின்றவர்களை சிறியவர்களும் பெரியவர்களும் குருடாக்கினார்கள். அவர்கள் கதவை தேடி அலைந்தார்கள். பின்னர் தேவதூதர்கள் லோத்துவிடம் சொன்னார்கள், இங்கே உனக்கு யார் யார் இருக்கிறார்கள்? உன் மகன்களையும் மகள்களையும் உனக்கு சொந்தமான அனைவரையும் இந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு போ. இந்த நகரத்தை நாங்கள் அழிக்கப் போகிறோம். இதன் கூக்குரல் கர்த்தரிடத்தில் பெரிதாயுள்ளது. லோத் தன் மருமகன்களிடம் சென்று சொன்னார், எழுந்து இந்த இடத்தை விட்டு போங்கள். கர்த்தர் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார். ஆனால் அவர்கள் அவர் கேலி செய்கிறார் என்று நினைத்தார்கள். அதிகாலை தேவதூதர்கள் அவசரப்படுத்தினார்கள், எழுந்து உன் மனைவியையும் உன் 2 மகள்களையும் கொண்டு வெளியே போ. இந்த நகரத்தின் அக்கிரமத்தோடு நீயும் அழிந்து போகாதே. ஆனால் லோத் தயங்கினார். அப்பொழுது கர்த்தரின் இரக்கத்தினால் அந்த மனிதர்கள் லோத்தின் கையை பிடித்து, அவன் மனைவியின் கையை பிடித்து, அவன் 2 மகள்களின் கையை பிடித்து அவர்களை நகரத்திற்கு புறம்பே கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், உன் ஜீவனை காப்பாற்றிக்கொள். பின்னால் திரும்பி பார்க்காதே. சமவெளியில் எங்கும் நிற்காதே. மலையிலே தப்பி செல். லோத் கேட்டார், அந்த மலை தூரமாக இருக்கிறது. அங்கே போகும் முன் நான் அழிந்து போகலாம். அங்கே இருக்கும் சிறிய நகரத்திற்கு போக அனுமதியுங்கள். அவர்கள் சொன்னார்கள், சரி, அந்த நகரத்தையும் நான் அழிக்க மாட்டேன். விரைவாக அங்கே செல். லோத் சோவார் என்னும் சிறிய நகரத்தை அடைந்தார். அப்பொழுது கர்த்தர் சோதோம் மற்றும் கொமோரா மீது வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியும் பொழிந்தார். அந்த நகரங்கள், அந்த சமவெளி, அங்கே வாழ்ந்த மக்கள் அனைத்தும் அழிந்து போனது. ஆனால் லோத்துவின் மனைவி பின்னால் திரும்பி பார்த்தாள். அவள் உப்பு தூணாக மாறினாள். காலை ஆபிரகாம் கர்த்தருக்கு முன் நின்றிருந்த இடத்திற்கு சென்றார். அவர் சோதோம் நோக்கி பார்த்தார். அந்த சமவெளி அடுப்பு புகை போல மேலே எழுந்தது. ஆனால் தேவன் ஆபிரகாமை நினைத்தார். லோத்தை அந்த அழிவிலிருந்து காப்பாற்றினார்.